नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தோடைய தசம ஸ்கந்தத்துல 87வது அத்தியாயத்துல இருக்கும். இன்னைக்கு 26வது ஸ்லோகம் பார்க்கணும். ஆமாவா பேனி? 26 27? பையன் 26. ஓகே. सदिव मनस्त्रिवृत्त्वयि विभवा विभात यसधा मनुजात सतभिमृशन् यशेषमितम् आत्मतया आत्मविदः न हि विकृतिं त्यजन्ति कनकस्य दधात्मदया स्वकृतम् अप्रविष्टमिदम् इदम् आत्मतया अवसितम्. இதுக்கு ஸ்ரீதர் முன்னுரையா சில அர்த்தங்களை சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துக்கு 26 ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் முன்னுரை. இந்த ஸ்லோகம் என்னத்தை பத்தி பேச வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. இல்லாத பொருள்ல இருந்து எதுவுமே உண்டாகாது, இல்லாததுல இருந்து உண்டாகாது. ஜீவன் முக்குண தொடர்பு அற்றவன். இந்த உலகமாக தோன்றும் பிரகிருதியும் அதன் போக்தாவான ஜீவனான புருஷனும் பரமாத்மாவிடம் இருந்து வேறுபட்டவர் அல்ல எனில் ஏன் தனித்து காணப்படுகின்றன அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு ஸ்ருதி அதுக்கு பதில் சொல்லுது. அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு பதிலும் அதே சொல்லுது. என்ன சொல்லுது? இல்லாத விஷயத்துல இருந்து ஒரு விஷயம் உண்டாகவே முடியாதுல்ல. உலகத்துல கூட நம்ம பாக்குறோம் அதானல. எது ஒண்ணு இருக்குதோ அதை வச்சுதான் உற்பத்தி பண்ணுவோம். ஒரு மூலப்பொருளை வச்சுக்கிட்டுதான் நம்ம அதை வேற விதமா மாத்துவோம், தயாரிப்போம், எல்லாம் பண்ணுவோம். இல்லாததுல இருந்து இருக்கிறத உருவாக்கவே முடியாது இல்லையா? அப்படி இல்லாததுல இருந்து எதுவுமே உண்டாகாது. அப்புறம் இந்த ஜீவன் இருக்கே, ஜீவன்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாம் இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலதானே அதுக்குள் அனுபவங்கள்லாம் ஏற்படுகிறது. தனித்து இருக்கும்போது சூக்ஷ்மமா தானே இருக்கும். பிரகிருதிக்கு அப்பால் பட்டது தானே ஜீவாத்மா. கண்ணுக்கு தெரியாத ஜடப்பொருள்லாம் எப்படி இருக்கோ அது போல கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய சூக்ஷ்ம ஜீவாத்மாவுக்கு ஒரு விதமான தொடர்பும் இல்லைல்ல. இந்த ஜீவாத்மாவுக்கு பிரகிருத்தியினுடைய சம்பந்தம். பிரகிருதி சம்பந்தம் என்ன? நமக்கு சரீரம் கிடைச்சாதான் அதன் மூலியமா முக்குணங்களோட தொடர்பு நம்ம ஏற்படுது. எப்படி? சரீரம் முக்குணமயமானது, பிரகிருதியில இருந்து உண்டானது. எப்படி பஞ்சபூதங்கள், காற்று, அக்னி, வாயு, அந்த மாதிரி எல்லாத்தாலையும் இந்த சரீரம் ஆக்கப்பட்டதுனாலதான் இந்த ஜீவனுக்கு, இந்த ஜீவாத்மாவுக்கு முக்குணத்தோட தொடர்பு ஏற்பட்டது. இல்ல, இந்த உலகம் எதுக்காக படைக்கப்பட்டது? இந்த உலகமாக தோன்றும் பிரகிருதியும் அதன் போக்தா அனுபவிக்கிறவன் யாரு? இந்த ஜீவாத்மா தானே இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கான். அந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு இங்க கிடக்கக்கூடிய எல்லா விதமான இந்திரிய சுகங்களையும் ஜீவாத்மா அனுபவிக்கிறது இல்லையா? அதன் போக்தா அப்படின்னா அனுபவிப்பவன். யார் ஒருத்தன் அனுபவிக்கிறானோ அவன் அனுபவிப்பவன். ஓகே. இந்த ஜீவாத்மான புருஷனும் பரமாத்மா கிட்ட இருந்து வேறுபட்டவர் இல்ல, பரமாத்மா கிட்ட இருந்து வேறுபட்டவங்க இல்ல அப்படின்னு சொன்னா ஏன் தனித்து காணப்படுகின்றன? ஏன் தனித்தனியா தெரியுது? எல்லாம் பரமாத்மா தான் அப்படின்னு சொன்னா ஏன் தனித்து காணப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இந்த ஸ்லோகத்துக்கு பதில் சொல்றார். முக்குண கலப்பால் பலவாக தோன்றும் இந்த உலகம் மனம் காண்கின்ற கனவு கோலமே அப்படின்னு சொல்றார். ஸ்ருதி சொல்லுது. என்ன சொல்லுது? முக்குணமயமாலதானே இருக்கு. பிரகிருதி எப்படி உண்டாகிறது? பகவான் கிட்ட இருந்து இந்த மறைஞ்சிருக்கக்கூடியதெல்லாம் அவருடைய ஒரு மாயா சக்தி தன்கிட்ட இருந்தே மகான் அவரது அகங்காரம் மகான் ஆகுது. மகான் பிரகிருத்தியாவது இப்படி பிரகிருத்தில இருந்து அகங்காரம் மகான் இப்படி பண்ணணும்னா வடிவம் பெறுது இல்லையா? அதுலதானே 3 விதமான குணங்கள் வருது. சத்துவம், ரஜஸ், தமஸ்னு 3 விதமான குணம் வருது. அதுலதானே மனமும் இருக்கு, மனஸ்தத்துவமும். முக்குண கலப்பாலதான் பலவாக தோன்றக்கூடிய இந்த உலகம் மனம் காண்கிற கனவு கோலமே. இதெல்லாம் என்னது? மனசு, நம்மளுடைய பிரபாவம் தானே, நம்மளுடைய பாவம் தானே. யோசிச்சு பாருங்க. நம்ம தான் கல்பிச்சுக்கிறோம் இப்படி எல்லாம் இல்லையா? இப்படி பாக்குறோம். நான் துக்கப்படுற மாதிரி ஃபீல் ஆகுறேன், நான் சந்தோஷப்படுற மாதிரி ஃபீல் ஆகுறேன். இதெல்லாம் மனசோடைய பாவனைகள் தானே. ஒருத்தரை பார்த்து பொறாம வருது, ஒருத்தரை பார்த்து சந்தோஷப்படுறேன், இதெல்லாம் மனசோடைய பாவனைகள் தானே. அததான் சொல்றாரு, மனசு காண்கிற கனவு கோலமே. இது சத்து அல்ல, இது சத்து கிடையாது, இது சத்து இல்ல. எது? அந்த பூர்வம் பிரகிருதி சிருஷ்டிக்கு முன்னாடி இந்த சத்தியேவ சோமியே அக்ர ஆசித்துன்னு சொன்னாரு இல்ல, அது கிடையாது இந்த சத்து அப்படின்னு சொல்றாரு. அது இந்த பிரகிருதியில இருக்கக்கூடியது
அது சத்து கிடையாது. ஆனா சத்து போன்று தோன்றும். பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும்? சத்து போலயே தோற்றம் அளிக்கும். ஆனா இது சத்து கிடையாது. ஏன்னா ஆதாரமான தாங்கள் சத்து ஆனதால் தாங்கள் பூரணமாக நிரம்பியுள்ள ஜீவன் வரையிலான அனைத்தும் சத்தாகவே தோன்றுகிறது. பகவானை பார்த்து தானே இந்த ஸ்ருதி பேசிட்டு இருக்கு, வேதம் பேசிட்டு இருக்கு. இது சத்து கிடையாது. ஆனா சத்து போல தோற்றம் அளிக்கிறது. ஏன் தெரியுமா? தேவரீர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமான தாங்கள் சத்தானதால். நீங்க தானே சத்து. வேற எங்க யாரு சத்தா இருக்க முடியும்? தேவரீர் தான் சத்து. அதனால சத்தானதுனால தாங்கள் பூரணமாக நிரம்பியுள்ள ஜீவன் வரையிலான அனைத்தும் சத்தாகவே தோன்றுகிறது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா சத்து போல தோன்றுதுன்னு சொல்றது வேதமே? எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் அந்தர்யாமியா இருக்காரு இல்லையா? அதனால அது சத்து போல பூரணமா பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் நிரம்பி இருக்கிறதுனால அவர் சத்து போல தோன்றுதான். ஆத்ம ஞானிகள் இவ்வுலகம் மெய்யென தோன்றுகிறதே, ஆத்ம ஞானிகள் இவ்வுலகம் மெய்யென தோன்றுகிறதே எனில் ஆத்ம ஞானிகள் பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் ஆதலால் நுகர்பவன் மற்றும் நுகரும் பொருளாகிய உலகம் அனைத்தையும் ஆத்மாவாகவே, அதாவது பிரம்மமாகவே சத்தாகவே காண்கின்றனர் அப்படின்னு ரொம்ப அற்புதமா சொல்லுது. நம்ம ஏற்கனவே பிரம்மசூத்திரத்துல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஆத்மா அப்படிங்கிறதும் பரமாத்மாவை தான் குறிக்கும், பரபிரம்மத்தை தான் குறிக்கும் நம்ம பார்த்திருக்கோம்ல. இந்த இடத்துல ஆத்மாங்கிறது பரபிரம்மத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஓகேவா? இப்ப சொல்றார். ஆனா ஆத்ம ஞானிகள் எல்லாம் சொல்றாங்களே, இந்த உலகத்தை மெய்ன்னு சொல்றாங்களே, மெய்யாகவே தோன்றுகிறதே அப்படின்னு சொன்னா அது சொல்றார். ஆத்ம ஞானிகளுக்கெல்லாம் பிரம்மத்தை உணர்ந்தவர்கள். அவங்க எப்படி பிரம்ம தத்துவம் எப்படி இருக்கும்னு உணர்ந்தவர்கள். அதனால எல்லாத்துக்குள்ளாரையும் பிரம்மம் இருக்கார். அதை நுகர்பவன் மற்றும் நுகரும் பொருள் எல்லாத்துக்குள்ளேயும் பரபிரம்மம் இருக்கார் இல்லையா? அதனால காரிய வஸ்துவாவும் காரண வஸ்துவாவும் பகவானையே பாக்குறாங்க. ஆத்மாவாகவே, அதாவது பிரம்மமாகவே சத்தாகவே காண்கின்ற சத்து, ஆத்மா, பிரம்மம் இதெல்லாம் நம்ம பிரம்மசூத்திரத்துல பார்த்துட்டோம். இது எல்லா வார்த்தைகளும் பிரம்மத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு. அதேதான் இங்க சொல்றார். அந்த ஆத்ம ஞானிகளுக்கு என்னவா தோன்றுது? ஆத்மாவாகவே தோன்றுது, அதாவது பிரம்மமாகவே சத்தாகவே தோன்றுகிறது அப்படின்னு சொல்றார். காரண பொருளுக்கும் காரிய பொருளுக்கும் இடையே வேற்றுமை கிடையாது. ஏன் சொல்லுங்க? அந்த காரண பொருளுடைய தத்துவங்கள் எல்லாம் காரிய வஸ்துல இருக்குது இல்லையா? அதனால காரண பொருள்ல இருக்கிறது எல்லாம் பகவான் ஆகிய பிரம்மம் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறதுனால எந்த வேற்றுமையும் கிடையாது. தங்கத்தை நாடுபவர் தங்கத்தாலான குண்டலம் முதலியற்று தங்கமாகவே காண்கிறார். தங்கத்தை அணிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தங்கத்தாலான குண்டலமும் தங்கத்து மேலதான் அவங்களுக்கு விருப்பம். அது குண்டலமா வளையலா அப்படின்லாம் பேதம் கிடையாது. தங்கத்தாலான முதலியவற்றை தங்கமாகவே பார்க்கிறார்கள். அது தங்கத்தாலானது என்ற அறிவுதான் அதற்கு காரணம். அது என்ன அறிவு அதுக்கு வேணும் நமக்கு? இது தங்கத்தால் ஆனது அப்படிங்கிற ஞானம் இருந்தா போதும். அது போலதான் பிரம்மம் எல்லாத்துக்குள்ளயும் பிரம்மம் இருக்கிறதுனால இது எல்லாமே பிரம்மம்ங்கிற ஞானம் இருந்தா போதும். எப்படி? எல்லாமே தங்கமா இருக்கு அப்படின்னு அந்த தங்கத்தை மாத்திரம் நம்ம நாடுறோம் இல்லையா? அது குண்டலமா வளையலா அப்படின்னு பார்க்காம தங்கம் அப்படிங்கிறது மேல மாத்திரம் நமக்கு ஞாட்டம் இருக்குல்ல. அதே போல அது வஸ்துவா எதுவா இருந்தாலும் அதுக்குள்ள பிரம்மம் இருக்கிறதுனால அது பிரம்மமாவே பார்க்கலாம் அப்படின்னு இவரு சொல்றார். ஓகே. ஸ்ருதி சொல்லுது அது தங்கத்தால் ஆனது என்ற அறிவுதானே அதற்கு காரணம். அது போல தன் மீது கற்பனை செய்யப்பட்டு தன்னையே மூலப்பொருளாக கொண்டு தன்னாலேயே படைக்கப்பட்ட உலகினில் ஒவ்வொரு அணுவிலும் புகுந்து பரவி நிற்பது பரமாத்மா என்பதால் உலகமும் பரமாத்மா தான் என்பது ஞானிகளோட தீர்ந்த முடிவு. ஏன் இப்படி ஞானிகள் நினைக்கிறாங்கன்னா இதுதான் காரணம். எப்படி தங்கத்து மேல மாத்திர விருப்பம் இருக்கவன் எல்லாத்தையும் தங்கமாவே பார்ப்பா. அது வளையலா இருந்தாலும் பொண்ணா எதுவா இருந்தாலும் பாக்குறானோ அது போல ஆத்ம ஞானிகளுக்கு என்ன தேவை? பரபிரம்மம் தேவை. அதனால எல்லாத்துக்குள்ளயும் அவங்க என்ன பாக்குறாங்க? பரபிரம்மத்தை பாக்குறாங்க. அது எப்படி அப்படிங்கிறதுனால அந்த மூலப்பொருளான பரபிரம்மத்துக்கிட்ட இருந்து இதெல்லாம் உருவாகி அதுக்குள்ள அணுப்பிரவேசம். எப்படி நான் உதாரணம் சொன்னேன், இன்ஜெக்ஷன் உடம்புல போடும் பொழுதே அந்த உள்ளுக்குள்ள போகும் பொழுதே மருந்து உள்ள சேர்ந்து போகுது இல்லையா? அது போல ஒரு தத்துவத்தை படைக்கும் பொழுதே பகவான் அதுக்குள்ள அந்த அணுப்பிரவேசம் பண்ணுகிறார். அதனால ஞானிகளுக்கு எந்த பேதமும் தெரியல. இதுதான் அவங்களோட தீர்ந்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணத்தை ஒரு ஸ்லோகத்தை ஸ்ரீதர் எடுத்து காமிக்கிறார். ஸ்ரீதரர் மீன்ஸ் இந்த புக்குக்கு வியாக்கியானம், இந்த கிரந்தத்துக்கு வியாக்கியானம் எழுதினவர் சொல்றார். யத் சத்வத சதாபாதி ஜகதேதத சத் ஸ்வதஹ சதாபாசம் அசத்யஸ்மின்
பகவந்தம் பஜாமதம் அப்படின்னு சொல்றார். என்னன்னா, இந்த உலகம் உண்மையில் பெயரளவிலும் தோற்றத்திலும் பொய்யானதே. ஆமா தானே, ஒரு நாள் இருக்கு, ஒரு நாள் பாக்குறதுக்கு என்னமோ இது உலக வஸ்துக்கள் எல்லாம் அழியக்கூடியது. ஆனா நிஜமால இருக்க போறது மாதிரி தோணுது. நமக்கே என்ன தோணுது, யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, நம்மளோட அம்மா இல்ல மூதாதையர்கள் யாரோ இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இவங்க இறந்து போயிட்டாங்க, நம்ம என்னமோ இங்க சாஸ்வதமா இருக்க போற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். கியூல நம்ம பின்னாடி இருக்கோம், அவங்க முன்னாடி போயிட்டாங்க, அவ்வளவுதான். அது நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை மறந்துடுறோம்ல, மறந்துட்டு தானே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அது போல இந்த மாதிரி இதெல்லாம் எப்படியாப்பட்டது, இதெல்லாம் உண்மை போல தோன்றக்கூடிய பொய் அப்படிங்கிறார். ஆனால் சத்தியமான பகவான் உள்ளே நிரம்பியுள்ளதால் இது உண்மை போல் காணப்படுகிறது. பாக்குறதுக்கு ஏன் தெரியுமா அது உண்மை போல தோன்றது? உள்ளுக்குள்ள சத்தான பகவான், சத்தியம், சத்துனா சத்தியமான, அதாவது எப்போதும் இருக்கக்கூடியவனான பகவான் அந்தர்யாமியா உள்ள இருக்கிறதுனால இது எல்லாம் உண்மை போல காணப்படுகிறது. அவர் இல்லையெனில் இது பொய் தானே. அவர் இல்ல, உள்ளுக்குள்ள அவர் இல்ல, வெளியில வந்துட்டாரு அப்படின்னு இதெல்லாம் பொய் தானே. அவ்வாறு பொய்யானை உலகினில் சத்தியமாக, அதாவது ஆத்மாவாக இருந்து விளங்கும் பரம்பொருளான பரமனை வணங்குவோம் அப்படின்னு ஸ்ரீதர் அந்த ஸ்லோகத்துல சொன்னார். அதுக்கப்புறம் 27வது ஸ்லோகத்துக்கு முன்னுரை சொல்றார். முக்காலங்களிலும் அழிவின்றி இடம் காலம் வஸ்து என்கின்ற வேறுபாடின்றி எங்கும் எப்போதும் எதிலும் பரிபூரணமாக நிரம்பி நிற்பதே பரபிரம்மம் என்கிறது சத்தியம் அப்படின்னு சொல்றார். அதாவது அடுத்த ஸ்லோகத்துக்கு என்ன சொல்ல போறாருங்கிறத முன்னுரையா சொல்றார். 3 காலத்திலையும் பூத காலம், அதாவது முடிஞ்சு போன பாஸ்டன்ஸ், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா சமயங்களிலும் எல்லா வஸ்துக்களிலும் பரிபூர்ணமா நிரம்பி இருக்கிறது தான் பரபிரம்மம் இல்லையா. இப்ப இருந்துச்சு நாளைக்கு இல்லைன்னு கிடையாது, இங்க இருந்துச்சு அங்க இல்லைன்னு கிடையாது, இப்ப இருக்கு அப்புறம் இல்லைன்னு கிடைக்காது, அதுல இருக்கு இதுல இருக்குன்னு இதுல இல்லைன்னு கிடையாது. எல்லா வஸ்துக்களிலும் எல்லா காலங்களிலும் பரபிரம்மம் எப்படி இருக்கு, பரவி நிக்கிறது. அது மாத்திரம்தான் சத்தியம், உண்மையா நிக்கிறது, மத்ததெல்லாம் போய். அதனால பரபிரம்மத்தை என்னன்னு சொல்லலாம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு ஸ்ருதி சொல்லுதுன்னு சொல்றார். இதேதான் நம்ம பிரம்மசூத்திரத்திலையும் பார்த்தோம். சத்தியம்ங்கிறதுனால எப்போதும் இருக்கக்கூடியவர், அழியாதவர். ஞானம்ங்கிறதுனால அவரே ஸ்வயம் பிரகாசர், யாரும் அவருக்கு நீதான் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்க வேண்டியதில்ல. அனந்தம் அப்படிங்கிறதுனால எல்லையற்றவர் அப்படின்னு ஆகுது. பிரம்ம அது யாரு, இந்த மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம் யாரு, பிரம்மம், அவரைதான் பிரம்மம்னு சொல்றோம் இப்படின்னு ஸ்ருதி சொல்லுது. நேக நாஸ்தி கிஞ்சன அப்படின்னு சொல்லுது. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா, சஜாதிய விஜாதிய ஸ்வகத பேதங்களுடன் கூடியது இங்க எதுவும் கிடையாதுன்னு சொல்றார். அற்புதமா சொல்லுது இந்த வாக்கியம், வேத வாக்கியம். நேக ந இக ந அஸ்தி கிஞ்சன அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னா, கூடியது கூடாததுன்னு ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்றாரு. கூடிய பிரம்மம்னு நம்ம சொல்றோம். கூடிய கூடிய பிரம்மம்னா சபிரம்மம்னு சொல்றோம் இல்லையா. நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம், நம்ம 2 விஷயம் சொல்லுவோம் இல்லையா. சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்றாரு. எப்படி சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம்னா, குணத்தோடு கூடிய பிரம்மம் சகுண பிரம்மம், குணம் இல்லாதது நிர்குண பிரம்மம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதான மேலோட்டமா அர்த்தம். அதுக்கு டீப் மீனிங் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா மேலோட்டமா அதுதானே அர்த்தம். அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு இந்த சொல்லுது. நேக நாஸ்தி கிஞ்சன. எப்படி சஜாதிய விஜாதிய அப்படின்னு அதே சேம் வார்த்தையை போடுது, அதே சேம் மீனிங் தான் இதுக்கும் வரும். சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் தான் வரும். சஜாதிய அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கூடின பிரம்மம், கூடாத விஜாதிய கூடாத பிரம்மம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எப்படின்னு பாருங்க, நம்ம சூக்ஷ்மமா இருக்கும் பொழுதும் பகவானுக்குள்ளதானே இருக்கும். அப்ப சஜாதி, அப்பயும் நம்ம சஜாதியன் தான், பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய சகுண பிரம்மம் தான். குணத்தோடு கூடிய பிரம்மத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம் இல்லையா. நிர்குண பிரம்மம் அப்படின்னு சொல்ற விஜாதியங்கிறதுக்கு என்ன அர்த்தம், அவரை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இப்பவும் அவர் கூட தானே இருக்கும். இந்த சிருஷ்டி காலத்திலையும் நம்ம நாம ரூப பேதங்களோடையும் அவருக்குள்ளதான் இருக்கும். அந்த பிரளய காலத்திலையும் சூக்ஷ்ம திசையிலையும், இப்ப ஸ்தூலமா இருக்கும், கண்ணுக்கு தெரியக்கூடியது ஸ்தூலம். அப்ப சூக்ஷ்மமா கண்ணுக்கு தெரியாத ரூபத்திலையும் பகவான் கூட தான் இருக்கும். அததான் இந்த இடத்துல இந்த வேத வாக்கியம் சொல்லுது. நேக நானஸ்தி கிஞ்சன சஜாதிய விஜாதிய அப்படின்னு ஒரு பேதமே இங்க கிடையாது. ஸ்வகத பேதங்களுடன் கூடியது இங்க எதுவுமே கிடையாது. எப்போதும் நம்ம இப்ப சிருஷ்டி காலத்திலையும் லய காலத்திலையும் பிரம்மத்தோட சஜாதியனா தான் இருக்கும். அதாவது சகுண பிரம்மத்தோட இருக்கும் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் மிருத்யோக சக மிருத்யும் ஆப்னோதி
ய இஹ நானேவ பஷ்யதி அப்படின்னு ரொம்ப அழகா இந்த வேத வாக்கியம். பிரம்மத்தில் அசையும் அசையாத, அதாவது சேத்தன அச்சேத்தனமான உலகை கற்பனை செய்யப்பட்டதாக பார்ப்பவன் அவன் இறந்ததும் திரும்பவும் பிறப்பு இறப்பு என்னும் சம்சார சூழலில் சிக்குண்டு கிடப்பான் அப்படின்னு சொல்லுது வேத வாக்கியம். பிரம்மத்துக்கிட்ட போய் இது அசையக்கூடியது, இது அசையாதது, இது அப்படின்னு கற்பனை, அதாவது அறிவுள்ளது அறிவில்லாத ஜடப்பொருள் அப்படின்னு உலகை கற்பனை செய்யப்பட்டதா, இது ஒரு கற்பனை, இது மாயை அப்படின்னு எவன் நினைக்கிறானோ, கற்பனை நல்லா கேட்டுக்கோங்க, இது கற்பனை அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் என்ன பண்றான், இந்த ஜென்மம் முடிஞ்சு திரும்பவும் அடுத்த பிறவி எடுக்கிறான், இந்த பிறவி முடிஞ்ச அடுத்த பிறவி, அடுத்த பிறவி முடிஞ்ச அடுத்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு வந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றார். அவனுக்கு முக்தி இல்லை. முக்தி இல்லை என்பது போன்ற பல பல ஸ்ருதிகள் பகவானை பற்றி சுலபமாக அறிந்து கொள்ளும்படி இருக்க, பக்தி எதற்கு, இப்படி அவன் திரும்பி திரும்பி பிறக்கிறான் அப்படின்னு பல பல வேத வாக்கியங்கள் சொல்லி இருக்கும் பொழுது அந்த வேத வாக்கியம் ஒன்னே போதுமே பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு, எதுக்கு பக்தி பண்ணணும் அப்படின்னு இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு அதுக்கு பதிலா இருக்கிறதா அடுத்த ஸ்லோகத்துல 27வது ஸ்லோகத்தை சொல்லு. ஸ்ருதியே கேக்குது என்கின்ற ஐயத்துக்கு அப்படின்னு நம்ம கேட்கிற கேள்விகளுக்கு ஸ்ருதி பதில் சொல்லுதான். ஸ்ருதிங்கிற வேத வாக்கியம் என்னன்னு பதில் சொல்றது, எல்லாமே இப்படி வேத வாக்கியத்துல இருக்கும் பொழுது ஸ்பெஷலா ஏன் நம்ம பக்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லுது வேதம். தவ பரியே சரந்தி அகில சத்துவ நிகேததையா த உத பதா ஆக்கிரமந்திய விகணைய சிரோ நிருத்தேஹ பரிவயசே பசூனிவ கிரா விபுதானபி தான்யஹ த்வயி கிருத சௌஹுருதா கலு புனந்தினையே விமுகாக சொல்றார். ஸ்ருதி சொல்லுது பகவானை பார்த்து, இறைவா பிராணிகள் அனைத்திலும் அந்தரியாமியாக தாங்கள் தான் விளங்குகிறீர்கள், அவைகளுக்கு செய்யும் பூஷணை அனைத்தும் தங்களுக்கு செய்வதே என்று கொண்டு பக்தி செய்பவனுடைய அனைத்து செயல்களும் தங்களுடைய ஆராதனையே ஆகும். ரொம்ப அற்புதமா வேதம் சொல்லுது பகவானை பார்த்து, பகவானே எப்படி தெரியுமா ஒருத்தன் பூஜை பண்ணணும், எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தரியாமியா தேவரீர் தான் இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த உண்மைய புரிஞ்சுக்கிட்டு எவன் ஒருத்தன் பூஜை பண்றானோ, தேவரீருக்கு பூஜை புனஸ்காரம் பண்றானோ அவன் யார் அவனா இருக்கட்டும், அதாவது தேவதைகளுக்கு கொடுக்கிற யஜ்யமா இருக்கட்டும், நம்ம எந்த தேவதையை தொழுதாலும் அவருக்கு அந்தரியாமியா பரபிரம்மம் அப்படி இருக்காரு அப்படின்னு நினைச்சுதான் நம்ம பண்ணணுமே தவிர இந்த தேவதை அப்படின்னு நம்ம பண்றது இல்ல. அதே மாதிரி மனுஷங்களுக்கு ஒரு உதவி செஞ்சாலும் அவருக்குள்ள அந்தரியாமியா இருக்கிற பகவானுக்கு கொடுக்குறேன், ஒரு பட்சி எதுக்கு கொடுத்தாலும் இதுக்கு அந்தரியாமியா அந்த பகவான் இருக்கார் அப்படின்னு நினைச்சு அதுக்கு பண்ற ஆராதனைகள், அந்த பக்தி செயலுடைய அனைத்து செயல்களும் தங்களையே ஆராதனை செய்ததாகும் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி யாருக்கு பண்ணினாலும் அது தேவரீருக்கு பண்ணதாதான் ஆகும். எப்படி தெரியுமா, சர்வதேவ நமஸ்காரம் கேசவாத் பிரதி கச்சதி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது இல்லையா, எந்த தேவதையை குறித்து நமஸ்காரம் பண்ணினாலும் அது கேசவனை குறித்து திரும்பி செல்கிறது, அவரை நோக்கித்தான் செல்கிறது அப்படின்னு, அவரை நோக்கி செல்கிறது அப்படின்னு இந்த வேத வாக்கியத்துக்கு அர்த்தம். சர்வதேவ நமஸ்காரம் கேசவாத் பிரதி கச்சதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல யாருக்கு என்ன மாதிரி செஞ்சாலும் அந்த ஆராதனை அனைத்தும் தேவரீருக்கு செஞ்சதாகும். அவ்வாறான சான்றோர்கள் இறப்பை துரும்பென கருதி மிருத்துவின் தலைமையில் தங்கள் கால்களை வைத்து செல்கின்றனர். அப்படி எந்த ஒரு பக்தன் அப்படி இருக்கிறானோ, அதாவது எல்லாத்துக்குள்ளேயும் பரபிரமமான தேவரீரையே நினைச்சு ஆராதனை பண்றானோ, அவைகளுக்கெல்லாம் பண்ணக்கூடிய ஆராதனை தேவரீருக்கு பண்ணதுன்னு எவன் ஒருத்த நினைத்து பண்ணுகிறானோ அவனுக்கு மிருத்யுங்கிறதே அவன் என்ன நினைக்கிறான், துரும்பு போல நினைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா சாவே வராதா, மிருத்யோ வராதா அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த சரீர சம்பந்தத்தை பத்தி பேசவே இல்லை. மிருத்யுங்கிறது இந்த இடத்துல அவங்க என்னத்தை பத்தி சொல்றாங்கன்னா, நமக்கு இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு மேல வார்த்தை இருந்துச்சுல்ல, அவன் திரும்பி திரும்பி பிறக்கிறான் அப்படின்னு சொன்னார்ல, இந்த பகவான அசையும் அசையாத பொருள்கள் எல்லாம் கற்பனைன்னு நினைச்சிட்டு திரும்பி திரும்பி பிறக்கிறான், அப்படி நினைக்கிறவன் திரும்பி திரும்பி பிறக்கிறான்னு சொன்னார்ல, அதுக்கு பதில் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. இல்ல இந்த மாதிரி ஆராதனை பண்றவன் இந்த மிருத்யுவ, இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ங்கிறத துரும்பா நினைச்சுக்கிட்டு அவன் துரும்பா நினைப்பான். அதெல்லாம் மிருத்யு தேவதை, அந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ங்கிற மிருத்யு தேவதை இருக்கே, அது தலைமையில காலை வச்சு நடக்கிறான். அவர்கள் யமனை பற்றி யமனையே வெற்றி கொள்கின்றனர். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, யமனைய கூட வெற்றி கொண்டு விடுவார்கள். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கின்றனர். மரணமில்லா பெருவாழ்வுன்னா அவங்களுக்கு சாவே கிடையாதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல, அவங்க முக்தி அடையறாங்கன்னு அர்த்தம். மரணமில்லா பெருவாழ்வு அங்கத்தானே கிடைக்கும்.
அதை அடைகிறார்கள். அவர்கள் உன்னிடம் பக்தி கொள்ளாத வீணர்கள். திரும்பி சொல்றார் மேல சொன்ன வாக்கியத்துக்கு சமாதானம். உன்னிடம் இதெல்லாம் யாருக்கு நடக்கிறது? தேவரீர்கிட்ட பக்தி கொண்டவங்க இப்படி இருப்பாங்க. உன்னகிட்ட பக்தி கொள்ளாத வீணர்கள், வீணா போனவங்க, அனைத்தும் கற்றறிந்த கல்வி செல்வர்களாக இருப்பினும், எல்லா ஞானமும் தெரியும், நல்ல அவங்களுக்கு தத்துவ ஞானம் கூட தெரியும், பெரிய பெரிய படிப்பெல்லாம் கூட படிச்சிருப்பாங்க, எல்லாம் இருந்து கூட அவங்களுக்கு எப்படி இருக்கு? கற்ற அறிந்தும் கல்வி செல்வர்களாக இருப்பினும், கல்வியில நல்ல செல்வந்தரோட இருப்பாங்க, இருந்து கூட அவங்களுடைய வினை பயன்கள் விளக்கும் வேத வாக்குகளிலேயே ஊறி திளைத்து அதனை செயலாற்றி அதன் பயன்களிலே கட்டுண்டு தலைப்பட்டு நிற்கின்றனர். நல்ல வேத விற்பனர்களா கூட இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உன்கிட்ட பக்தி பண்ணி உன்னை அடையணும், மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த படிச்சதை கொண்டு யாக யஜ்யம் பண்ணி அதன் மூலியமா வரக்கூடிய பலன்களை அனுபவிச்சுக்கிட்டு இங்கேயேதான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றார். வினை பயன்கள் விளக்கும் வேத வாக்குகளையே ஊறி திளைத்து அதனை செயலாற்றி அதன் பயன்களிலேயே கட்டுண்டு தலைப்பட்டு நிற்கின்றனர். வினை பயன்களின் ஆசை மயக்கமே அவர்களை கட்டுவிக்கிறது. அவங்களை எது தெரியுமா கட்டுவிக்குது? இந்த மாதிரி இந்த காரியம் செஞ்சா, இந்த சோம யாகம் செஞ்சா எனக்கு இது கிடைக்கும், புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணா எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், இப்படின்னு ஒரு யாகம் பண்ணி அதை படித்ததுனால முக்தி அடையணும்னு நினைக்க மாட்டான். அதுக்கு ஆராதனை பண்ணி இதெல்லாம் பண்ணலாம்னு நினைக்க மாட்டான். தேவரீரை ஆராதனை பண்ணி பக்தி பண்ணி தேவரீரை அடையலாம், மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம்னு நினைக்க மாட்டான். அவன் வேற விதமா அதுக்கு உபயோகம் பண்ணி வாழ்க்கையை திரும்பி பிறக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கையே வாழ்ந்துட்டு யாக யஜ்ஞம் பண்ணி அதனுடைய பலனை அனுபவிச்சுக்கிட்டு இங்கேயே சொல்லிட்டு இருப்பான். தலைப்பட்டு நிற்கின்றன. அதுக்கு காரணம் என்ன? அந்த வினை பயன், அந்த பலன்கள் மேல இருக்கக்கூடிய ஆசைதான் இதுக்கு காரணம். அதனால மயக்கமே அவர்களை, அதுல இருக்கக்கூடிய மயக்கமே அவங்களை கட்டி வைக்கிறது. ஆடு மாடுகளை கட்டி மேய்ப்பது போல் தான் செய்வினைகளின் பயனால் பிறப்பிறப்பு சுழலில் சிக்குண்டு தவிக்கிறான். எப்படி ஒரு ஆடு மாடை கட்டி வைக்கிறாங்களோ அது போல இவனும் இந்த கட்டுப்பட்டு போயிருக்கிறான். எதுல? இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு ஒரு செயல் செய்யறதுனால எனக்கு இது பலன் கிடைக்கும் அப்படின்னு பலன் ஆசை வச்சு பண்றான் இல்லையா? அதனால அவனுக்கு எப்படி ஆடு மாடுகள்லாம் கட்டி வச்சுட்டு அது தானா எப்படி அவுந்து போகும், யாராவது வந்து அவுத்து விடுறதுக்கு ஆள் வேணும்ல, அது போல இவன் அதுல கட்டுண்டு தவிக்கிறான். தங்களுடைய பக்தனோ தங்களையே அடைந்து விடுகிறான். ஆனா மாறாக தங்களுக்கு பூஜை பண்ணி தங்களுடைய திருப்தியார்த்தம் பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு எவன் ஒருத்தன் செய்கிறானோ அவன் தங்களையே அடைந்து விடுகிறான். மீண்டும் இவ்வுலகத்திற்கு திரும்புவதில்லை. அவன் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் தூய்மையாக்குகிறான். அவன் தான் தூய்மையாவது மாத்திரமில்ல, தான் தூய்மையாயிட்டு தன்னை சார்ந்தவங்களையும் தூய்மைப்படுத்திட்டு இந்த உலக தலையிலிருந்து அவங்களையும் விடுவிக்கிறான் அப்படின்னு கர்ம யோகத்தை அழகா இந்த இடத்துல ஸ்ருதி சொன்னுச்சு. இதுக்கு ஒரு ஸ்லோகத்தை ஸ்ரீதர் சொல்றார். தமிழ்ல இருந்து ஒரு பாசுரம், தொண்டரடிப்பொடியாழ்வாரோட திருமாலையில இருந்து. காவலில் புலனை வைத்து கலிதனை கடக்க பாய்ந்து நாவலிட்டு எழுதர்கின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூலகுண்டுமிழ்ந்த முதல்வா நின் நாமம் கற்ற ஆவிலை புடமை கண்டாய் அரங்கமா நகருள்ளானே அப்படின்னு தொண்டரடிப்படியாளரோட ஒரு பாசனத்தை எடுத்து காமிக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகத்துல ஸ்ரீதர் சொல்றார். தபந்து தாப்பை பிரபதந்து பர்வதா தடந்து தீர்த்தானி படந்து சாகமான யஜந்து யாகை விவதந்து வாதை ஹரிம் வினா நைவ மிருத்தியும் தரந்தி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். ஒருத்தன் பஞ்சாக்னி மத்தியில இருந்து தவம் புரியட்டும், அவன் எவ்வளோ பெரிய வித்வானா வேணா இருக்கட்டும், பஞ்ச அக்னி இருக்குல்ல, அந்த அக்னி நடுவுல இருந்து கூட அவன் தவஸ் பண்ணட்டும், மலையில இருந்து உருண்டு கூட வெல்லட்டும், இல்ல தீர்த்த யாத்திரை போகட்டும், இல்ல அறநூல்கள் எல்லா தர்ம சாஸ்திரங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் கற்றவனா இருக்கட்டும், வேள்விகள் யாகங்கள் யஜ்யங்கள் புரியட்டும், வேதாந்த ஆராய்ச்சி இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோமே பிரம்மசூத்திரம், வேதாந்தம் நியாயம் மீமாம்சா வேதாந்தம்ங்கிற அதுல ஆராய்ச்சி பண்ணி யாரு பரபிரம்மம்ங்கிறத நிரூபிக்கிறவனா இருக்கட்டும், இந்த மாதிரி வேதாந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பிரதிவாதங்கள் பண்றவனா இருக்கட்டும், இவ்வாறு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இறைவனிடம் பக்தி இல்லை என்றால் காலனை கடந்து செல்ல முடியாது. என்ன வேணால் பண்ணட்டும், ஆனா அதெல்லாம் வரட்டுத்தனமா இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு பலனை பத்தி தான் அதெல்லாம் இருக்கு. ஆனா பலனை எதிர்பாராத பகவான் கிட்ட பக்தியோட காதலாகி கசிந்துருகினா அதுக்குதான் பகவான் மயங்குறானே தவிர வேற எதுக்கும் இல்லை. அப்படி பக்தி பண்ணல அப்படின்னா காலனை கடந்து செல்லவே முடியாது அப்படின்னு ஸ்ரீதர் இந்த ஸ்லோகத்தை எடுத்து காமிக்கிறார். அதுக்கப்புறம் 28வது ஸ்லோகத்துல இததான் வரப்போறது. துவமக்கரண ஸ்வராடகில காரக சக்தி தரக தவ பலிமுத்பஹந்தி சமதந்திய ஜயா அநிமிஷாக
வருஷ புஜோ அகில சிதி பதேரிவ விஸ்வஸ்ருஜோ விதததி யத்ரயே துவதிக்ருதா பவதச்சகிதாக அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். அதுக்கு சொல்லுது, ஸ்ருதி சொல்லுது, பரமனே தாங்கள் மனம், புத்தி, பொறிகள் முதலிய காரணங்கள் மற்றும் நினைப்பு, செயல் முதலிய சாதனங்கள் ஆகியவைகளிலிருந்து முற்றிலும் தனித்தவர். தேவரீர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? பரபிரம்மத்தை பார்த்து ஸ்ருதி வேதம் சொல்லுது, பகவானே பரபிரம்மனே தாங்கள் மனம், மனம் சொல்லக்கூடிய இந்திரியம், புத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானேந்திரியம், அப்புறம் பொறிப்புலன்கள் இருக்கே, கண்ணு, மூக்கு, வாய், காதுன்னு இருக்க ஞானேந்திரியங்கள் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் காரணங்கள் மற்றும் நினைப்பு, பொறிகள் முதலிய காரணங்கள், அந்த அந்த உபயோகப்படுத்தக்கூடிய கருவிகள் மற்றும் அதனுடைய நினைவுகள், அதனுடைய செயல், அந்த நினைச்சு செயல் பண்ணக்கூடிய செயல்கள், இதுல இருந்து கர்மேந்திரியம் சொல்லப்படுது. இதில் எல்லா சாதனங்கள் ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் தனித்தவர். இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றிலும் வேறுபட்டவர் தேவரீர். ஆனாலும் உட்புலன்கள், வெளிப்புலன்கள் ஆகிய அனைத்தின் திறனுக்கு ஒருங்கே உட்புலன்கள், வெளிப்புலன்கள் ஆகிய அனைத்தின் திறனும் ஒருங்கே கொண்டவர். இதெல்லாம் தேவரீருக்கு இதுக்கெல்லாம் அப்பால் பட்டவர். ஆனா இதெல்லாம் இதெல்லாம் தேவரீருக்கு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இது இல்லாமலே வெளிப்புலன்கள், உள்புலன்கள் இருக்கே, உள்ளுப்புலன்கள்னு சொல்லக்கூடிய 4 விஷயம் இருக்குல்ல, என்னென்னது? மனசு, புத்தி, சித்து, அகங்காரம்னு சொல்லக்கூடிய ஞான அந்த கரணம்னு சொல்லுவோம்ல, அந்த 4 விஷயத்தோடைய தன்மை என்னென்ன இருக்கும்? மனசு நினைக்கும், புத்தி வந்து யோசிக்கும், செயல்களை தூண்டும், இந்த மாதிரி ஒண்ணு அதோடைய காரியங்கள் உள்புலன்கள்னு சொல்லுவோம் நம்ம. வெளியிந்திரியங்கள் என்னென்ன? கை, காது, கண்ணு, மூக்குன்னு சொல்லக்கூடிய ஞானேந்திரியங்கள், கையால செய்யக்கூடிய வேலை, காலால செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மேந்திரியங்கள். இது எல்லாத்தோடைய சம்பந்தமே இல்லாட்டி கூட பகவானுக்கு இது இயற்கையாவே சொரூபத்திலேயே பகவான் இதுக்கெல்லாம் அவருக்கு இதனுடைய காரணங்கள்லாம் இருக்கு. அவர்கிட்ட எப்படி இருக்கு? இதனுடைய உட்புலன்களில் புலன்கள் ஆகிய அனைத்திலும் திறன், அதனுடைய திறமைகள்லாம் பகவான் கிட்ட ஒருங்கே இருக்கு. அறிவே வடிவானவர். எப்படி பகவான் ஸ்வயம் அறிவே வடிவானவர், பிறர் துணையின்றி தானே ஒளிருபவர். அவரை யாரையாவது நீ பரபிரம்மம்னு சொல்லியா புரிஞ்சுக்கணும்? அவரு இல்ல, தானே ஸ்வயம் பிரகாசனா தெரியும் அவருக்கு. அவரை மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாத்தையும் தெரியும். ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு இருக்க வித்தியாசம் என்ன? கண்ணன் அர்ஜுனன் கிட்டே சொல்றார், எத்தனையோ ஜென்மங்கள் நீ எடுத்திருக்க, நானும் எடுத்திருக்கேன் அர்ஜுனா. நான் அவதாரம் பண்ணியிருக்கேன் நானு, நீயும் எத்தனையோ ஜென்மம் பிறந்திருக்க. ஆனா அத்தனை ஜென்மங்களையும் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாதுன்னு சொல்றார். என்னோட ஜென்மம் உன்னோட ஜென்மம் சேர்த்து எனக்கு தெரியும், ஆனா உனக்கு தெரியாதுன்னு சொல்றார். அது போல இந்த இடத்துல அறிவே வடிவானவர். யாரும் அவருக்கு பிரகாசம் போட்டு காமிக்க வேண்டியதுல, ஸ்வயம் பிரகாசர், பிறவற்றையும் ஒளிரச் செய்பவர். தான் ஒளிறது மாத்திரம் இல்லாம அடுத்தவங்களையும் ஒளிரச் செய்கிறார் இல்லையா? நமக்கும் ஜீவாத்மாவுக்கும் நானுன்னு புரிய வைக்கிறார் இல்லையா? ஆகவே திருவிளையாடல் புரிவதற்கு புலன்களின் உதவி தங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றார். அதனால தேவரீர் ஒரு சரீரத்தை கொண்டு வந்துதான் இங்க திருவிளையாடல் புரிஞ்சு அந்த உபகரணங்களால வச்சுக்கிட்டுதான் இங்க திருவிளையாடல் புரியணும்னு தேவையில்லை. இதுக்கெல்லாம் அப்பால் பட்டவர். இதெல்லாம் இல்லாம கை, காலு, கண்ணு, மூக்கு, வாய் இல்லாமலே தேவருக்கு அபரிமிதமான எல்லா சக்திகளும் இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்புறம் சிற்றரசர்கள் மக்களிடமிருந்து அவர்கள் வருவாயில் 6ல் 1 பங்கு வருவாய் பெற்று அதனை தானும் அனுபவித்து தனது பேரரசனுக்கு கப்பம் கட்டுகின்றனர். ஒரு மனுஷன் தான் சம்பாதிக்கிறதுல வேத வாக்கியம் மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு, வேத வாக்கியங்கள்லயும் சொல்லியிருக்கு. அதாவது அர்த்த சாஸ்திரத்துல இருக்கு. 6 சம்பாதிக்கிறத 6ஆ பிரிக்கணுமா. 6ஆ பிரிச்சு அது ஒண்ணு என்னென்ன செலவு பண்ணணும்னு பெரிய டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. அதுல 1 பங்கை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணுமா. 6ல் 1 பங்கை கவர்மெண்ட்டுக்கு கப்பம் செலுத்தணுமா. அந்த மாதிரி ஊர்ல சின்ன சின்ன ராஜாக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க இப்ப நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பெரிய கவர்மெண்ட், சக்கரவர்த்தி. இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கும்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்தந்த மக்கள் கிட்ட காசை வசூல் பண்ணி அவங்க மாநிலத்துக்கு தேவையானதையும் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க இல்லையா? அது போல சிற்றரசர்கள் மனிதர்கள் கட்டக்கூடிய கப்பங்களை தானும் அனுபவித்து தனது பேரரசனுக்கும் கப்பம் கட்டுகின்றனர். அதே போன்று இந்திரன் முதலிய தேவர்களும் அது போல யார் என்ன பண்றாங்களா? இந்திராதி தேவர்கள் பிரம்மா முதற்கொண்டு, பிரம்மால ஆரம்பிச்சு இந்திரன் வரைக்கும் எல்லாரும் என்ன பண்றாங்க? நம்ம கொடுக்கக்கூடிய யாக யஜ்ஞம்னு சொல்லக்கூடிய டாக்ஸ், அந்த வரிய கப்பத்தை வாங்கி தானும் அனுபவிச்சுக்கிட்டு பரபிரமத்துக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்திரன் முதலிய தேவர்களும் அவர்கள் வணங்கும் பிரம்மதேவர் முதலானோரும் வேள்வி மூலம் மக்கள் அளிக்கும் உணவை மாயைக்கு ஆட்பட்டு தாமேற்று பின் தங்களுக்கு பூசனை புரிகிறார்கள். அவங்க என்ன பண்றாங்க? இந்த பிரகிருதிக்கு சம்பந்தப்பட்டவங்க தானே அவங்க எல்லாம், இந்த அண்டத்துக்குள்ள இருக்கவங்க தானே.
அதனால மாயைக்கு ஆட்பட்டு அந்த அவி உணவை தாங்களும் ஏத்துக்கிட்டு அதனால தேவரீருக்கும் அவர்கள் பூஜை செய்கிறார்கள். தேவர்கள் தாங்கள் பெற்றதை தங்களுக்கு, அதாவது பகவானுக்கு அர்ப்பணித்து பின் தங்களிடமிருந்தே அந்த பொருட்களை பெற்று இந்திரியங்களின் தேவதைகளாக அவைகளை நுகர்கிறார்கள். இந்த மாதிரி மக்கள் பண்ணக்கூடிய அவி உணவை தாங்களும் ஏத்துக்கிட்டு அவங்க உங்களுக்கு பூஜை பண்ணி உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அவி அர்ப்பணித்து விட்டு பின் தேவரீர் என்ன கொடுக்குறீங்களோ அதையெல்லாம் அவங்க எப்படி இருந்து அனுபவிக்கிறாங்களாம்? அந்தந்த இந்திரியங்களோட தேவதைகளா இருந்து நுகர்கிறார்கள். இப்ப கண்ணுக்கு யாரு? சக்ஷு அப்படிங்கிற இந்திரியத்துக்கு சூரியன்னு சொன்னோம். நாக்குக்கு வருண பகவான் அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொரு தேவதைகளும் இப்படிதான் அனுபவிக்கிறாங்க. அப்படி அந்தந்த தேவதைகளா இருந்து அனுபவிச்சுக்கிறாங்க. அந்தந்த இந்திரியங்களோட பிரதிநிதியா இருந்து அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அப்படி தேவதைகளாக அவைகள் நுகர்கிறார்கள். மேலும் தங்களிடம் உள்ள பயத்தால் அவரவர்களுக்கு தங்கள் இட்ட கட்டளைப்படி தத்தம் கடமைகளை பொறுப்புடன் ஆற்றி வருகிறார்கள். இதுல வேத வாக்கியமே சொல்லுது, உபனிஷத்துக்கள் எல்லாமே சொல்லுது, பகவான் மேல இருக்கிற பயத்தினாலதான் சூரியன் உதைக்கிறார், சந்திரன் உதிக்கிறார், சூரியன் டைமுக்கு உதிக்கிறார், அஸ்தமன் ஆகிறார், இப்படி வருண பகவான் டைமுக்கு பொழியிறார். இப்படி எல்லா தேவதைகளும் எதனால இப்படி வராங்க? பகவான் கிட்ட இருக்க பயம், அவர் இட்ட கட்டளை, அதனாலதான் இப்படி பொறுப்போட அவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றார். வேதம் சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்ரீதரன் ஒரு ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். தைத்திரி உபனிஷத்துல இருந்து ஒரு வாக்கியத்தை சொல்றார். பீஷாஸ்மாத் பாத பவதே பீஷோதேதி சூரியஹ பீஷாஸ்மாதக் நிச்சேந்திரச்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி. தைத்திரி உபனிஷத் சொல்லுது. இப்ப நான் சொன்ன அதே வாக்கியம் தான். பீஷானா பயம்னு அர்த்தம். பகவானிடம் கொண்ட பயத்தினால் காற்று வீசுகிறது. பீஷ்மா ஆத் வாத்தகனா காத்து. காத்து பகவான் மேல இருக்கக்கூடிய பயத்தினாலதான் வீசுகிறது. சூரியன் பீஷாத் உததி சூரியஹா பீஷாத் பயத்தினால சூரியன் உதிக்கிறார். பீஷாத் ஆதமக் நிச்சேந்திரச்ச, அதாவது ஆதபன்னு சொல்லக்கூடிய அக்னி, இந்திரன் மற்றும் சந்திரன் எல்லாரும் பகவான் மேல இருக்கிற பயத்தினால உதிக்கிறார்கள். மற்றும் யமன் ஆகியோர் மிருத்யு தேவதை மிருத்யுர்தாவதி பஞ்சம இதி. பஞ்ச தேவதைகள் இருக்காங்கல்ல, திக் பாலகர்கள்னு சொல்லக்கூடியவங்க, தேவதைகள், இவங்கெல்லாம் பகவான் கிட்ட இருக்க பயத்தினால வேலை செய்யறாங்க. அதாவது சூரியன் காற்று வீசுகிறது, சூரியன் உதிக்கிறான், அக்னி, இந்திரன் மற்றும் யமன் ஆகியோர் அவரவர்கள் கடமைகளை ஆற்றுகின்றனர் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகத்தை உதாகரிக்கிறார். அனிந்திரியோபியோ தேவக சர்வகாரக சக்தி இருக்கு சர்வஜ சர்வகர்த்தாச்ச சர்வசேவியம் நமாமித்தம். அனைத்து உயிர்களின் உட்புலன்கள் வெளிப்புலன்களின் சக்தியை தாங்கி இயக்கியவரும் பகவான். உண்மையில் புலன்களின் தொடர்பே அற்றவர், அனைத்தையும் படைத்தவர், அனைத்தையும் அறிந்தவர், எல்லோராலும் வணங்கப்படுகிற அவரை நான் வணங்குகிறேன் அப்படின்னு ஸ்ரீதர் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. அதாவது எல்லா உயிர்களோடைய அதுக்கு இருக்கக்கூடிய உட்புலன் வெளிப்புலன் எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்கக்கூடியவரே பகவான் தான். உண்மையில் அந்த புலன் அதெல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு அதுல தொடர்பு இருக்கா அப்படின்னா இல்ல. அனைத்து உலகையும் படைத்தவர் அவர்தான், அனைத்தையும் தெரிந்தவர் அவர்தான், எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லோராலும் வணங்கக்கூடியவரும் அவர்தான். அப்பேற்பட்ட பகவான நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீதர் சொல்றார். அதுக்கப்புறம் 29வது ஸ்லோகத்துல சொல்றார். ஸ்திர சரஜாதயா ஸ்ரயுஜோத்த நிமித்த யுஜோ விஹர உதீக்ஷயா யதி பரஸ்ய விமுக்த ததஹ நஹி பரமஸ்ய கச்சித் அபரே ந பரஸ்ச பவேத் வியத இவாபதஸ்ச தவ சூன்யதுலாம் தததஹ அப்படின்னு 29வது ஸ்லோகம். உலகியல் தலைகளின் தொடர்பற்றவரே. ஸ்ருதி சொல்லுது, வேதம் பகவானை பார்த்து அவருடைய மூச்சு காத்துல இருந்து வெளில வந்துச்சுல, சொல்லுது, உலகியல் தலைகளின் தொடர்பற்றவரே, தாங்கள் மாயையை கடந்தவர், இந்த பிரகிருதி சம்பந்தத்துக்கும் அப்பால் பட்டவரே, பகவானே மாயையை கடந்த இந்த பிரகிருதிக்கு அப்பால் பட்டவரே, இது கூட தொடர்பே இல்லாதவரே, ஆனால் தாங்கள் மாயையான பிரகிருதியுடன் திருவிளையாடல் புரிய நினைத்த போது தங்களது கடைக்கண் நோக்கு கண்டு மாயை, அதாவது அசையாதவன் ஆகிய சரீரமுடைய ஜீவன்களை தோற்றுவிக்கின்றது அப்படின்னு சொல்றார். நீங்க தேவரீருக்கு இந்த பிரகிருதியோட ஒரு சம்பந்தமும் கிடையாது, இதுக்கெல்லாம் அப்பால் பட்டவர், மாயைன்னு சொல்லக்கூடிய இந்த பிரகிருதிக்கு அப்பால் பட்டவர். ஆனா அப்பேற்பட்ட தேவரீர் என்ன தெரியுமா பண்றீங்க? மாயையோட சேர்ந்து திருவிளையாடல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. எப்படி? பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய மாயையோட பகவான் சேர்ந்து திருவிளையாடல் பண்ணணும்னு ஆசைப்படுறாராம். அதனால இந்த சிருஷ்டி பண்றாராம், உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்றாராம். எப்படி? தங்களோட கடைக்கண் நோக்கு. அதுதானே வேதம் சொன்னுச்சு, பகவானோட ஈக்ஷத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைக்கண் பார்வையாலேயே
மாயை என்ன பண்ணுச்சான்? அசையக்கூடியது, அசையாதது, சரீரமுடைய ஜீவன்களை எல்லாத்தையும் தோற்றுவிக்கிறது. அப்பொழுது முன்வினை பயன்கள் பகவான் தோற்றுவிக்கிறாரே அப்படின்னா ஏன் இப்படி பாகுபாடு? ஏன் ஒருத்தரை மரமா, ஒருத்தர் செடியா, ஒருத்தர் கொடியா, ஒருத்தர் மனுஷனா, ஒருத்தர் தேவனா, ஒருத்தர் மிருகமா ஏன் படைக்கிறார் அப்படின்னு கேட்டா இதோ அழகான வேத வாக்கியம் சொல்லுது வேதமே. அப்பொழுது முன்வினை பயன்களின் வாசனை கொண்ட லிங்க சரீரங்களுடன் கூடிய அனைத்து பிராணிகளும் தோன்றுகின்றன. அது எதனால இப்படி படைக்கிறார்? எதனால ஒருத்தனை மனிதனா, ஒருத்தனை தேவனா, ஒருத்தனை விலங்கா, ஒருத்தனை பறவையா, ஒருத்தனை மரமா, செடியா, கொடியா ஏன் படைக்கிறார்? அவங்களுடைய பூர்வ ஜென்ம பாப புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கள படைக்கிறார். அப்புறம் எப்படி படைக்கிறார்? லிங்கம்னா சின்னம், அடையாளங்களோட படைக்கிறார். சின்னம்னு சொன்னா அடையாளம். என்ன? இந்த பாவத்துக்கு இந்த மனித சரீரம், இந்த புண்ணியத்துக்கு இந்த மனித சரீரம், இந்த பாவத்துக்கு இந்த 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 மர சரீரம், இந்த புண்ணியத்துக்கு இந்த மர சரீரம் அப்படின்னு படிக்கிறாங்க. தாங்கள் ஆகாயம் போன்று எங்கும் எதிலும் ஒரே மாதிரி வேறுபாடின்றி பரவி இருப்பதால் தங்களுக்கு வேண்டியவன் வேண்டாதவன் என்பது இல்லை. அதனால தேவரீரு ஏன் இவங்களை தேவரா படைச்சுங்கோ, இவங்களை மனுஷனா படிச்சுட்டீங்க, பகவான் பாரபட்சம் பாக்குறாரு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரிதான் தேவரீர் சரீரத்தை கொடுக்குறீர், அந்த சின்னங்கள் அடையாளத்தை கொடுக்குறீர். தேவரீர் ஆகாசம் எப்படி எல்லாத்துக்கும் சமமானதா இருக்கிறதோ அது போல தேவரீர் எல்லாத்துக்கும் சமமானவரா இருக்கிறீர். தேவருக்கு வேண்டியவன் வேண்டாதவன் என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லுது வேதம். சொல்லோ மனமோ தங்களை எட்ட முடியவில்லை. தாங்கள் காரிய காரண உருவான உலக தொடர்பற்றவராக இருப்பதால் பார்வைக்கு இல்லாதவர் போல சூன்யம் போல் தோற்றமளிக்கிறீர்கள். ஆனால் அந்த பார்வைக்குள் தாங்களே இயக்குனராக இருப்பதால் தாங்களே உண்மை பொருள். அற்புதமா சொல்லுது வேதம். சொல்லோ ஒரு வார்த்தை பகவான் இப்படின்னு சொல்லி முடிச்சிட முடியுமா? பரபிரமன் பேர்பட்டவர்னு ஒரு வார்த்தையால சொல்ல முடியுமா? வேதமே சொல்ல முடியலங்கிறப்ப நம்மளா எப்படி சொல்ல முடியும்? வேதமே மொத்தம் அதுல இருந்தா நமக்கு வார்த்தைகளே கிடைக்கிறது. வேதமே சொல்ல முடியாதப்ப நம்மளால எப்படி சொல்ல முடியும்? சரி, மனசு சொல்ல முடியுமா பகவானை பத்தி? முடியாது. மனசுக்கெல்லாம் அப்பால் பட்டது, எட்ட முடியாத தூரத்துல இருக்கக்கூடியவர் பகவான். அவர்தான் காரிய காரண எல்லாமா இருக்கக்கூடியவர். காரிய காரண உருவான உலக தொடர்பு இல்லாமலும் இருப்பார். எல்லாத்தையும் படைக்கிறார், அப்புறம் இதுல எல்லாம் தொடர்பு இல்லாம இருக்கார். பார்வைக்கு கண்ணுக்கு முன்னாடி பகவானை பிரத்யட்சமா பார்க்க முடியாதது போல தோன்றுகிறார். ஆனா கண்ணுக்கு உள்ள இருந்து அவரு தானே பார்க்க வைக்கிறார். எப்படி அற்புதமான சக்தி இல்ல! பகவான் கண்ணுக்கு புலப்படாதவரா இருக்கார். ஏன் சொல்லுங்க? எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தரியாமையா சூக்ஷமா இருக்கிறதுனால கண்ணுக்கு புலப்பட மாட்டார். ஆனா அந்த கண்ணுக்கு உள்ளுக்கு இருந்து எனக்கு பார்க்கக்கூடிய திறனை கொடுக்கறதே அவரு தானே. டைரக்டரா அவர் தானே இருக்கார். இயக்குனரா இருப்பதனால் தாங்களே உண்மை பொருள். அதனால தேவரீர் தான் சத்தியமான உண்மை பொருள் அப்படின்னு சொல்றார். இதுக்கு ஒரு உதாகரண ஸ்லோகத்தை சொல்றார் பாஸ்கரர். யதா அக்னே க்ஷூத்ரா விஷ்புலிங்கா விச்சரந்தி ஏவமேவ அஸ்மாத் ஆத்மனः சர்வே பிராணாக சர்வே லோகாக சர்வே தேவாக சர்வாணி பூதானி சர்வே ஏதே ஆத்மானக விச்சரந்தி. அழகா சொல்றார் ஸ்ரீதர் ஒரு ஸ்லோகத்துல. சூடு அதாவது உஷ்ணம் என்கின்ற ஒரே குணம் கொண்டதும் ஒப்பற்றதுமான தீயிலிருந்து ஆயிரக்கணக்கான தீப்பொறிகள் வெளியாவது போல அனைத்திற்கும் ஆத்மாவான பரமனிடத்திலிருந்து பொறிகள் அனைத்தும் பூமி முதலிய உலகங்களும் அதன் நுகர்பொருட்களும் உலகங்களும் பொறிகளும் உரிய தேவதைகளும் எறும்பு முதல் பிரம்மதேவர் வரையிலான அந்த கரண எல்லைகளுக்கு உட்பட்ட ஜீவர்களும் தோன்றினர் அப்படின்னு அழகான ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். எப்படி ஒரு சூடு அப்படிங்கிற உஷ்ணத்தன்மையில இருந்து ஒரே ஒரு குணம் கொண்ட அந்த ஒரே ஒரு குணம் தான் அதுக்கு இருக்கு அல்ல. ஒரிஜினலா சூடுக்கு என்ன குணம்? ஒரே ஒரு குணம் தான். வெப்பத்துக்கு அக்னிக்கு ஒரே குணம் தான். அதுக்குள்ள ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாயு அது ரூபமா ஏன் இருக்கு? வாயு தன்மையும் ஆகாச தன்மையும் அது கூட சேர்ந்ததுனால கலந்ததுனால அது கண்ணுக்கு தெரியற ரூபத்தோட இருக்கு. வாயு சேர்ந்திருக்கிறதுனால அது ஆடுற மாதிரி இருக்கு. ரூபம் எதனால வருது? அது நம்ம கண்ணால பாக்குற மாதிரி எப்படி இருக்கு? இதெல்லாம் அந்த குணங்களோட கலப்பு. எது? ஆகாச தத்துவம், வாயு தத்துவம், அது அக்னி தத்துவம், மூணு சேர்ந்து. ஆனா ஒரிஜினலா சூடுங்கிற அக்னிக்கு என்ன குணம்? ஒரே ஒரு குணம், உஷ்ணம்ங்கிற குணம் இல்லையா? அப்படி
உஷ்ணத்துக்கிட்ட இருந்து ஒப்பற்றதுமான தீ ஆயிரக்கணக்கான பொறிகள் தோன்றுதுல, தோன்றி அழிக்க முடியாத காட்டையே அழிச்சு தள்ளிடுதுல, அப்படி அனைத்திற்கும் ஆத்மாவான பரபிரம்மம் ஆகிற அந்த சூரியன், அந்த அந்த அக்னி மாதிரி இருக்கக்கூடிய வெப்பத்துல இருந்து நிறைய பொறிப்புலன்கள் தோன்றுகின்றன. நம்மளுடைய பொறிப்புலன்கள் பூமி முதலிய, அதாவது ஐம்புலன்கள், பூமி, ஆகாசம், பூமின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள், பூமி முதலிய உலகங்களும் அதனுடைய நுகர்பொருள்களும் அதுல இருக்கக்கூடிய வஸ்துக்களும் உலகங்களும் பொறிப்புலன்களும் அதனுடைய தேவதைகளும் எறும்பு முதல்ல அந்த சின்ன ஜீவராசிகள், கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஜீவராசிகள்ல இருந்து பிரம்மதேவர் வரையிலான எல்லாரும் அந்த அந்த அந்தக்கரண எல்லைக்கு உட்பட்ட ஜீவர்களும் தோன்றினர். யார்கிட்ட இருந்து? இந்த பரபிரம்மத்திலிருந்து. அப்ப இன்னொரு பிரம்மசூத்திரத்தோடைய நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, இப்ப பிரம்மசூத்திரம் முதல் அத்தியாயம் முதல் பாதம் முதல் அதிகரணத்துல பாத்துட்டு இருக்கோம் நம்ம, படிச்சுட்டு இருக்கோம். அதுலயே 2வது அத்தியாயத்தோடைய 1வது பாதத்துல 11வது அதிகரணம் 34வது சூத்திரத்துல சொல்றார், வைஷம்யே நைர்கிருண்யே ந சாபேக்ஷாவாத் ததாஹி தர்ஷயதி அப்படின்னு சொல்றார். அதுல என்ன ஸ்லோகத்துக்கு, அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னா, பகவான் இவ்வுலகை தோற்றுவிப்பவர் ஆனாலும் உலகின் தோற்றம் இருப்பு அழிவை அனைத்து உயிர்களின் செய்வினைக்கு ஏற்றவாறுதான் செய்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகா பிரம்மசூத்திரத்தோட வாக்கியத்தை சொல்றார். இந்த இடத்துல மேற்கோள் காட்டுறார் ஸ்ரீதரர். பகவான் தான் இந்த உலகத்தை எல்லாம் தோற்றுவிக்கிறார் அப்படின்னு வச்சா கூட, அப்படி இருந்தா கூட அவர் தானாலாம் எதையும் பண்ணிரல. அந்தந்த உலகத்தை எல்லாம் படைத்து காத்து அழிக்கிறார் பகவான் தான் அப்படின்னு சொன்னா, அவர் இஷ்டத்துக்கெல்லாம் யாருக்கோ எப்படியோ எல்லாம் வாழ்க்கை கொடுக்கறது இல்ல. அந்தந்த உயிர்கள், அந்தந்த ஜீவராசிகளுடைய செய்வினைகளுக்கு ஏற்றவாறுதான், கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறுதான் அவர் செய்கிறார். ஆதலால் அவருக்கு வேண்டியவன் வேண்டாதவன் என்கின்ற குணமோ கருணையற்றவர் என்ற பழி சொல்லுக்கு ஆட்படுவதில்லை. அதனால பகவானுக்கு இவங்க வேண்டியவங்க இவங்க வேண்டாதவங்கிற குணமும் கிடையாது, கருணை இல்லாதவர் அப்படிங்கிற பழி சொல்லும் கிடையாது. ஏன் சொல்லுங்க? நமக்கு சரீரத்தை கொடுத்து நம்மளை படைச்சிருக்காரே, எதனால படைச்சார்? நம்ம சரீரத்தை கொடுத்து படைச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம உட்காந்து பாகவதம் கேட்டுட்டு இருக்கோம். இதனால நம்ம நல்ல புத்தி கிடைச்சு நம்ம முக்தி அடைவோம். அப்ப கருணையாலதானே இது நடந்திருக்கு. அதனால கருணையற்றவன்கிற பழி சொல்லுக்கும் ஆட்படாதவர் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரத்துல அதே 2வது அத்தியாயத்துல 1வது பாதத்துல 11வது அதிகரணத்துல 33வது சூத்திரத்துல சொல்றார், லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு சொல்றார். உலகம் பலப்படியாக காணப்படுகிறது எனில், ஆனா உலகம் விதவிதமா பலப்படியா காணப்படுதே அப்படின்னு வச்சுக்கிட்டா, அது ஜீவர்களின் செய்வினை பயனின் பலப்படியான உருவகமே அப்படின்னு சொல்றார். எந்தெந்த ஜீவராசிகள் என்னென்ன பண்ணுச்சோ அதனுடைய செய்வினைகளுடைய பலன் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உருவகம் எல்லாம். பரபிரம்மம் யோக மாயோடு பிம்பம் பிரதிபிம்ப பாவத்துடன் ஒன்று சேரும் போது உலகின் தோற்றம் முதலென உண்டாகின்றன. இது அவரது திருவிளையாடல். ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்துல பார்த்துட்டோம். இந்த பரபிரம்மம் யோக மாயையோட சேர்ந்து இந்த திருவிளையாடல் பண்றதுதான் பிம்பம் பிரதிபிம்பம். அதாவது பரபிரம்மத்துக்கிட்ட இருந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது எப்படி வெளியில தெரியறதோ, உள்ளுக்குள்ள இருக்கிறது சூக்ஷ்மம், வெளியில தெரியறது ஸ்தூலம். அப்படி பிம்பம் பிரதிபிம்பமா தெரியறது, காட்சி அளிக்கிறது. இப்படி காட்சி பொருளா இருக்கு பிரதிபிம்பம். அது யோக மாயோட சேர்ந்து ஒண்ணு சேரும்போதுதான் உலகின் தோற்றம் முதலியன உண்டாகின்றன. இதுவும் அவருடைய திருவிளையாடல் அப்படின்னு பிரம்மசூத்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காமிக்கிறார் ஸ்ரீதரர். 9வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகத்துல, சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷோஸ்தி ந பிரியஹா ஏ பஜந்தி தூ மாம் பக்தியா மயிதேதேஷு சாப்யகம் அப்படின்னு பகவத்கீதை ஸ்லோகம். சமோகம் சர்வபூதேஷு அப்படின்னா எல்லா ஜீவராசிகளையும் நான் ஒரே மாதிரிதான் பிரீத்தி வச்சிருக்கேன்னு சொல்றார். எல்லா உயிரினங்களிலும் நான் ஒரேமாக சமமாக நிறைந்துள்ளேன். எனக்கு வெறுக்கத்தக்கவனும் இல்லை, வேண்டியவனும் இல்லை. நாமே துவேஷ்டி துவே அஸ்தி ந பிரியஹா, எனக்கு துவேஷம் பண்ணக்கூடியதுக்கு யாரும் கிடையாது. நான் பிரியமானவனும், எனக்கு இவன் பிரியமானவன் இவன் துவேஷிக்க தகுந்தவன் அப்படின்னு எனக்கு யாரும் கிடையாது அர்ஜுனா அப்படின்னு சொல்றார். ஏ பஜந்தி தூ மாம் பக்தியா, எவன் ஒருத்தன் என்னை பக்தியால பஜிக்கிறானோ மயிதே தேஷு சாப்பியகம் அப்படின்னு சொல்றார். ரொம்ப அழகா அவனில் என்னையும் என்னில் அவனையும் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றார். நான் எப்படி என்ன பண்றேன்? எவர் என்னை பிரேம பக்தியோடு என்னை பூஜிக்கிறானோ வழிபடுகிறானோ அவர்கள் என்னிடமும் நான் அவர்களிடமும் காணக்கூடியவனாக இருக்கிறேன். அவர்கள் என்ன பண்றாங்க? என்னகிட்ட அவங்கள பாக்குறாங்க, அவங்க கிட்ட என்னை பாக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடியவனா நான் சுலபனா இருக்கேன் அர்ஜுனா அப்படின்னு கண்ணன் சொல்றார். அதுக்கப்புறம் திருக்குறள்ல இருந்து கூட ஒரு குறளை உதாகரிக்கிறார்.
வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில அப்படிங்கிற அதையும் எடுத்து காமிக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகத்தை சொல்றார். அசத்வா இதம் அக்ர ஆசி தத்தோவை சதஜாயத அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்துல சொல்லுது. அசத்வா இதம் அக்ர ஆசி அப்படின்னு சொல்லுது. தத்தோவை சதஜாயத அப்படின்னு சொல்லுது தைத்திரிய உபனிஷத். அதுக்கு என்ன அர்த்தம்னா, சூக்ஷ்ம வடிவிலும், அதாவது கண்ணுக்கு தோன்றாத வடிவம், ஸ்தூல வடிவிலும் கண்ணுக்கு தோன்றும் வடிவம், தோன்றுவதற்கு முன் ஜட சேத்தனமயமான உலகம் அசத்து புலப்படும்படியான உருவமற்றதாக பிரம்மத்தினுள்ளேயே இருந்தது. அந்த கண்ணுக்கு தோன்றாத நிலையிலிருந்துதான் இந்த சத்து பெயர் உருவம் கொண்ட தோற்றம் அளிக்கும் ஜடச்சேத்தனமான உலகு தோன்றியது. ரொம்ப அற்புதமா வேத வாக்கியம் தைத்திரிய உபனிஷத் சொல்லுது. இதே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம்ங்கிறதுல பார்த்துட்டோம். சூக்ஷ்ம திசையிலையும் நம்ம எல்லாம் பகவானுக்குள்ளதான் இருக்கிறோம். இப்ப இந்த சத்து கூட சேர்ந்த இந்த சிருஷ்டி இருக்கே, இந்த படைக்கப்பட்டிருக்கே, அப்ப ஸ்தூலமா இருக்க சூக்ஷ்மம் இருந்தது லய காலத்துல. இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியதா எல்லாம் நாம ரூபத்தோட இருக்கிறது இப்ப சிருஷ்டி காலத்துல. இப்பவும் நம்ம அவர் கூடதான், அந்த சத்து கூடதான் இருக்கோம். அப்பவும் நம்ம அந்த சத்து கூடதான் இருக்கும். சத்துங்கிறது யாரு? ஆத்மா, பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரபிரம்மம் அப்படின்னு சொல்ற ஜட சேத்தனமயமான உலகம் அசத்து புலப்படும்படியான உருவமற்ற பிரம்மத்தினுள்ள, அதாவது இவ்வுலகம் அசத்தாக பிரம்மத்தினுள்ளே இருந்தது. அந்த கண்ணுக்கு தோன்றாத நிலை இருந்துதான் இந்த சத்து அப்படின்னு பெயர் உருவம் கொண்ட தோற்றம் அளிக்கும் ஜடச்சேத்தனை உலகு தோன்றியது அப்படின்னு சொன்னார். இன்னொரு ஸ்லோகத்தை நரசிம்ம சுவாமி ஸ்லோகத்தை எடுத்து உதாகரிக்கிறார் இந்த இடத்துல. ஸ்ரீதரர் பிரதீக்ஷண வசக்ஷோப மாயா போதித கர்மபிகி ஜாதான் சம்சரத கிண்ணான்றுகே பாகின பிதா அப்படின்னு ரொம்ப அழகான ஸ்லோகம். ஸ்ரீ நரசிம்மரே, தாங்கள் உலகை படைக்க வேண்டும் என்று எண்ணியதும் கடைக்கண்களால் பார்த்ததும் கலக்கமடைந்த பிரகிருதியான மாயை உறங்கிக் கொண்டிருந்த செயற்கருவிகளை கர்மங்களை எழுப்பியது. அதனாலேயே உலகமாகிய ஜீவர்கள் தோன்றினார்கள். இப்பொழுது பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் சிக்கி தவிக்கிறோம். உலகின் தந்தையே, எங்களை காத்தருள வேண்டும். ரொம்ப அற்புதமான நரசிம்ம சுவாமி அது ஸ்லோகத்தை சொல்றார் இந்த இடத்துல. ஸ்ரீதரர் தேவரி உலகத்தை எல்லாம் படைக்கணும் அப்படின்னு அந்த சூக்ஷ்ம திசையில இருந்து ஸ்தூல திசை கொண்டு வரத்துக்கு உலகத்தை படைக்கணும்னு கடைக்கண்களால தேவரீர் மாயையை பாத்தீங்களா? தேவரி மாயை யாரு? தேவரோட சக்தி. அந்த மாயையை பாத்தீங்களா? அப்ப உறங்கி கொண்டிருந்த செயல் கருவி இந்த இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? பகவானுக்குள்ள எல்லாம் ஒன்றுபட்டு தூங்கிட்டு இருந்தோம். அதையெல்லாம் தட்டி எழுப்புற மாதிரி கர்ம விலைகளை எழுப்பியது. அதனாலேயே உலகமாகிய ஜீவர்கள் தோன்றினார்கள். இப்ப எல்லாம் நாங்க தோன்றிட்டோமா? என்ன பண்றோம்? இந்த சம்சார பந்தத்துல சிக்கி தவிக்கிறோம். இப்பொழுதே பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகின் தந்தையே, இதுல இருந்து தேவரீர் தான் எங்களை காத்தருள வேண்டும் அப்படின்னு ஸ்ரீதர் சொல்றார். அதுக்கப்புறம் 30வது ஸ்லோகத்துல அபரிமிதா துருவாஸ்தனு பிருதோ யதி சர்வகதாக தர்ஹின யாஷ்யதே சாஸ்தியதேதி நியமோ துருவ நேதரதா அஜனீச்ச யன்மயம் தத விமுச்ய நியந்த்ரு பவேத் சமம் அனுஜானதா யதமதம் அததுஷ்டதையா. பரமனே, தாங்கள் எங்கும் எதிலும் எப்போதும் ஒருபடையாகவே ரசரூபமாகவே இருப்பவர். ஸ்ருதி சொல்லுது, வேத வாக்கியம் பகவானை பார்த்து, பகவானே, பரபிரம்மே, தேவரீர் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் எப்பொழுதும் எல்லாத்திலயும் ரசரூபமா இருக்கக்கூடியவர். எப்படி? தன்னனே சொல்லியிருக்காருல்ல, பகவத்கீதையில விஸ்வரூபத்துல சொல்லியிருக்கார். இதுல நான் இதா இருக்கேன். தண்ணியில தாகம் தீர்க்கிறது கூடிய ஒரு ரசம் இருக்குல்ல, அந்த ரசோபியம் சர்வ ஜீவானாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஜீவராசி எல்லா விஷயத்திலயும் ரசமா நான் இருக்கேன். இது மேன்மையான ஒரு விஷயம் என்ன அது இருக்குமோ அதுவா நான் இருக்கேன் அர்ஜுனான்னு சொல்றாருல. தண்ணீரில் தாகம் தீர்க்கக்கூடிய அந்த இயல்பாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். கண்ணுனா பார்வையாகவே கண்ணன் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். 11 ருத்ரர்கள சிவனா இருக்கேன். 12 ஆதித்யர்கள விஷ்ணுவா இருக்கேன். அப்புறம் ரிஷிகள்ல நாரத மகரிஷியா இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு சிரேஷ்டமான கூட்டமா எடுத்து அதுல எல்லாத்தையும் சொன்னார்ல. அதான் சொல்றார், ரசரூபமாகவே இருப்பவர். ஆனால் ஜீவர்கள் எண்ணற்றவை. தேவரி ரசரூபமாகவே இருக்கீங்க. ஆனா ஜீவராசிகள் எப்படி? எண்ணற்றவை, முற்றிலும் நித்தியமானவை, அழிவற்றவை, எங்கும் எதிலும் நிறைந்தவை என்று ஆகுமேயானால் அப்பொழுது அவைகள் தங்களுக்கு சமமாகிவிடும். அப்பொழுது அவைகள் கட்டுப்பட்டவை, தாங்கள் கட்டுபவர் என்கிற நிலை நிற்காது. தாங்கள் அவைகளை நியமிக்கவும், அதாவது கட்டுப்படுத்தவும் இயலாது. அவைகள் தங்களிடமிருந்தே உண்டாயின.
தங்களை விட தாழ்ந்தவை என்று இருந்தாலன்றோ தங்கள் அவைகளை அடக்கி ஆள முடியும். ஆனால் ஜீவன்கள் அனைத்துமே தங்களுடன் ஒன்றுபட்டதோ பிரிந்ததோ என்பது அனைத்துமே தங்களிடமிருந்துதானே தோன்றியது. ஆகவே தாங்கள் அவற்றின் தோற்றத்திற்கு காரணமாக இருந்து அவற்றை கட்டுப்படுத்துவராக இருக்கிறீர்கள். உண்மையில் தாங்கள் அவற்றில் ஒரே மாதிரி சமமாகத்தான் இருக்கிறீர்கள். ரொம்ப அழகா இந்த இடத்துல விசிஷ்டாத்வைத்தத்தை நிரூபிச்சிட்டார். ஜீவர்கள் கணக்கில் அடங்காதவர்கள். ஒரு ஜீவாத்மான்ல கிடையாது. ஜீவாத்மா பல, பரமாத்மா தான் ஒண்ணு. இவங்க எல்லாம் நித்தியம். எப்படி? பரமாத்மாவும் நித்தியம், நம்மளும் நித்தியம். அவரும் அழிவற்றவர், நம்மளும் அழிவற்றவர். எல்லா இடத்துலயும் பிரம்மம் நடந்திருக்கு, ஜீவாத்மாவும் இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் சமமாயிட மாட்டுமா அப்படின்னு கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது. இழைந்தவை என்று ஆகுமே, அப்பொழுது அவைகள் தங்களுக்கு சமமாகிவிடுமே, அப்பொழுது அவைகள் கட்டுப்பட்டவை ஆகிவிடுமே, தேவரில் கட்டுப்பட்டவர் என்ற நிலை மாறிவிடுமே அப்படின்னு ஜீவாத்மாக்கள்லாம் தேவரீருக்கு கட்டுப்பட்டவை அப்படிங்கிறதும் அவர்களை தேவரீர் கட்டுவிக்கிறீர் அப்படிங்கிறதும் மாறி போயிடுமே. அவைகளை நியமிக்கவும், அதாவது கட்டுப்படுத்தவும் இயலாது. அவைகள் தங்களிடமே உண்டாயின, தங்களிடமே தாழ்ந்தவை, தங்களை விட தாழ்ந்தவை என்று இருந்தாலொன்றோ தாங்கள் அவைகளை அடக்கி ஆள முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டு, ஆனால் ஜீவன்கள் அனைத்துமே தங்களுடன் ஒன்றுபட்டதோ பிரிந்ததோ என்பது அனைத்தும் தங்களிடமிருந்துதான் தோன்றியது. ஆகவே தாங்கள் அவற்றின் தோற்றத்துக்கு காரணமாக இருந்து அவற்றை கட்டுப்படுத்துபவராக இருக்கிறீர். எப்ப கட்டுப்படுத்துறார் அப்படின்னு ஆயிடுச்சு, அவர் சேஷி, நம்ம சேஷன் ஆயிப்போச்சு இல்லையா? சேஷி பகவான், சேஷன் நம்ம, அவ்வளவுதான். உண்மையில் தாங்கள் அவற்றில் ஒரே மாதிரி சமமாகத்தான் இருக்கிறீர்கள். ஆனால் தங்களுடைய அந்த திருமேனி எப்படி உள்ளது என்பதுதான் புரியவில்லை. எல்லாத்துக்கிட்டையும் சமமாதான் இருக்கீங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது, தெரியவே மாட்டேங்குது. யாரு சொல்றா? வேதமே சொல்லுது தங்களுடைய திருமேனி எப்படிப்பட்டது. அப்பேற்பட்ட தங்களுடைய திருமேனி எப்படிப்பட்டதுன்னு தான் புரியல என்பதுதான் புரியவில்லை. ஏனெனில் தங்களை உள்ளபடி அறிந்தேன் என்று கூறுபவன் உண்மையில் தங்களை பற்றி அறியாதவனே. ரொம்ப அற்புதமா வேதமே சொல்லுது, உங்களை எவனால் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் முட்டாள், அவனுக்கு நிஜமாவே ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். எவன் ஒருத்தன் தங்களை அறியவே இல்லை அப்படின்னு சொல்றானோ அவன் எல்லாமே அறிந்தவன் ஆகிறான் அப்படின்னு சொல்லுது வேதம். தன் அறிவு திறனால் அறிந்தாக கூறுகிறான். தாங்களோ அறிவுக்கு எட்டாதவராயிற்றே. அறிவு கொண்டு காணப்படும் பொருட்கள் அனைத்தும் அறிவின் வேறுபாடு கொண்டு பலபடியாக காட்சியளிக்கின்றன. ஒருத்தன் தனக்கு இருக்கக்கூடிய ஞானத்தை வச்சு நான் பகவானை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா ஞானம் ஒரே மாதிரியா இருக்கு? பொருளுக்கு தகுந்த மாதிரி, விஷயத்துக்கு தகுந்த மாதிரி வேறுபடுது இல்ல? அப்ப மாறுபட்டுக்கிட்டே தானே இருக்கணும். தேவரீரும் அறிவு கொண்டு பார்க்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும்னா மாறுபட்டுக்கிட்டே தானே இருக்கும். அதனால அறிவின் வேறுபாடு கொண்டு பலபடியாக காட்சியளிக்கின்றன. ஆகவே ஒருவருடைய மதங்களும், அதாவது கொள்கைகளும் ஒன்றுக்கொன்று முரணாக தெரிகின்றன. அதனால ஒவ்வொருத்தருடைய மதமும் ஒன்னொன்னு நிரூபிக்கிறது. அதனால அது முரண்பாடா தெரிகிறது. இறைவா, தாங்களோ அனைத்து மதங்களுக்கும் அப்பாற்பட்டவர். ஆனா தேவரீர்னு சொல்லக்கூடிய பரபிரம்மம் அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், கௌமாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மதங்களுக்கு, எத்தனை மதங்கள் உலகத்துல இருந்தா அத்தனை மதங்களுக்கும் அப்பால் பட்டவரா பரபிரம்மம் இருக்கிறீர். சுருதிகளாகிய எங்களுடைய கொள்கைப்படி, அதாவது வேதங்களாகிய எங்களுடைய கொள்கைப்படி பரமேஸ்வரனான தங்களது திருவடி கமலங்களை சரணம் பற்றுவது ஒன்றே பயமற்ற முக்தி பெறுவதற்கான சிறந்த வழி. அற்புதமா விசிஷ்டாத்வைத்தத்தை அழகா சொல்லிட்டார். ஒரே லைன்ல வேதமே சொல்லிடுச்சு. அதனால ஸ்ருதிகளாடைய எங்களுடைய கொள்கைப்படி, எங்களுடைய மதம் என்ன தெரியுமா? கொள்கைன்னு எங்களுடைய மதம் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் ஈஸ்வரனான தேவரீரோட திருவடி கமலங்களை சரணம் பற்றுவது, அதை அடையிறது ஒண்ணுதான் பிரபத்தி. அதுல பிரபத்தி பண்றது ஒண்ணுதான், பற்றுவது ஒண்ணுதான் பயமற்ற முக்தி பெறுவதற்கான ஒரே வழி அப்படின்னு உபனிஷத்தை வேதமே சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு கேனோபனிஷத்துல இருந்து ஒரு வாக்கியத்தை உதாகரிக்கிறார் ஸ்ரீதரர். யஸ்ய மதம் தஸ்ய மதம், மதம் யஸ்ய ந வேதசஹ, அவிஜாத்தம் விஜானதாம், விஜாத்தம் அவிஜானதாம் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கேனோபனிஷத்தோட வாக்கியம். யஸ்ய அமதம் தஸ்ய மதம், எவருக்கு பிரம்மம் அறிவு கெட்டாதவர் என்று நினைப்புள்ளதோ அவருக்கு அது நன்கு அறியப்பட்டதாகிறது. எவருக்கு பிரம்மம் அறியப்பட்டது என்று நினைப்புள்ளதோ அவர் அதை அறியவே இல்லை. அறியப்பட்டது என்று நினைப்பவருக்கு அறியப்படாதது, அறியேன் என்பவருக்கு அறியப்பட்டது. இத மேல சொன்ன அதே வாக்கியம்தான். பரபிரம்மம் எப்படி இருக்கார்? கேனோபனிஷத் சொல்லுது, பிரம்மத்தை அறிவுக்கு எட்டியவர் அப்படின்னு, அறிவுக்கு எட்டாதவர் அப்படின்னு நினைப்பு இருந்துச்சுன்னா அவரு அறியப்படக்கூடியவரா இருக்கார். அறிவுக்கு எட்டாதவர், எட்டக்கூடியவர் நினைச்சா எட்டாம இருக்கார். அதாவது எட்டக்கூடியவர் நினைச்சா எட்டுபவரா இருக்கார். அறிவுக்கு எட்டாதவர் நினைச்சா எட்டவரா இருக்கார். இப்படி இருக்கார் பகவான். எப்படி இருக்கார்? பிரம்மம் அறிவுக்கு எட்டாதபடி அப்படின்னு நினைப்பு இருக்கிறவங்களுக்கு அறிவுக்கு பிரம்மம் அறியப்பட்டவரா இருக்கார்.
அறிய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அறியப்படாது, அறியேன் என்பவருக்கு அறியப்பட்டதாக இருக்கிறார் அப்படின்னு இந்த வாக்கியம் கேனோபனிஷத் வாக்கியம் சொல்லுது. அந்தரியந்தா சர்வலோகஸ்ய கீதஹ ஸ்ருத்யா யுக்தியா சைவமேவாவசேயः யஹ சர்வஜ்ஞः சர்வசக்திஹி நிருசிம்ஹः ஸ்ரீமந்தம் தம் சேதசை வாவலம்பே அப்படின்னு அதே நரசிம்ம ஸ்லோகத்தை கண்டினியூ பண்றார் இந்த இடத்துல ஸ்ரீதர். ஸ்ரீ நரசிம்ம ரூபியான பரமனை ஸ்ருதிகள் கண்ணுக்கு தோற்றம் அளிக்கும் இவ்வுலகின் அனைத்து பிராணிகளுக்கும் அந்தரியாமி என்கின்றன. இந்த ஸ்ரீ நரசிம்ம சுவாமி இருக்காரே, அவரைதான் ஸ்ருதிகள் வேதங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லுது, அந்த பரமனை கண்ணுக்கு தோற்றம் அளிக்கக்கூடிய இந்த உலகத்தோடைய அனைத்து பிராணிகளோடைய அந்தரியாமியா அவருதான் இருக்கார் அப்படின்னு சொல்லுது வேதங்கள். யுக்திகளும் அவ்வாறே நிச்சயிக்கின்றன. அதுக்குள்ள எடுத்துக்காட்டுகள் யுக்திகள் எல்லாமும் அதையே நிச்சயம் பண்ணுகின்றன. அவர் அனைத்தும் அறிந்தவர், அவர் சர்வஜன், அனைத்து சக்திகளும் ஒருங்கே கொண்டவர், அவரே பரமபுருஷன், அழகு அனைத்திற்கும் இனிமையான கொள்கலன் அவரேதான், எல்லா அழகுகளுக்கும் அழகு சேர்க்கக்கூடியதான கொள்கலனே அவர்தான். அவ்வாறே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனை மனதால் சரணடைகிறேன் அப்படின்னு ஸ்ரீதரர் இந்த 30வது ஸ்லோகத்தோடைய உதாகரிக்கிற ஸ்லோகங்கள்லாம் எடுத்து சொல்லி முடிக்கிறார். இதோட 30 ஸ்லோகத்துக்கு பார்த்திருக்கோம். மீதி நாளைக்கு பார்க்கலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.